உடல்ல சாமி இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரே ஒண்ணு. வேற யாருக்கும் கிடைக்காது. சாமியாடிகளுக்கு மட்டும் தான் கிடைக்கும். என்னங்க அது? என் மேல சாமி இருக்குங்க. அது எனக்கு கிடைக்கும். அது வேற யாருக்கும் கிடைக்காது. யார் மேலலாம் சாமி வருதோ அவங்களுக்கு கிடைக்கும். என்னது? அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா, நான் போறேன், நான் சாமியை பார்த்து வணங்குறேன் அப்படின்னா, அந்த சாமிக்கு நான் கொடுக்குற மரியாதை இருக்கு பாருங்க. அந்த சாமி மேல வைக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க. அந்த சாமியை நான் பார்க்குற பார்வை இருக்கு பாருங்க. என் மனசுக்குள்ள இருக்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிராதா அப்படிங்கிற ஏக்கம் இருக்கு பாருங்க. அந்த சாமியை நான் ஒரு தாய் போல, தந்தை போல, பெற்ற பிள்ளை போல நான் பார்க்குற பார்வை இருக்குல்ல, இதுதான் சாமியாடிகளுக்கு கிடைக்கும். பணம், பொண்ணு, பொருள், வசதி அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அதெல்லாம் மீறி சாமியை சுமக்கிற சாமியாடிகளுக்கு கிடைக்க வேண்டியது என்ன, கிடைக்கிறது என்ன அப்படின்னா இதுதான். அதை தான் இன்றைக்கி அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரி, ஏன் கிடைக்குது? எதுக்கு இதெல்லாம் கிடைக்குது? ஏங்க, என்னைய ஒருத்தவங்க மலை போல நம்புகிறாங்கங்க. என்னைய ஒருத்தவங்க மருத்துவனாக பார்க்குறாங்க. என்னைய ஒரு வைத்தியச்சியாக என்னைய பார்க்குறாங்க. நான் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பேன்னு நம்புகிறாங்க. என்னை பார்த்த உடனே அவங்க மனசு இலகுவாகுது. அவங்க மனசில் இருக்கிற சிக்கல்கள் தீருங்கிற நம்பிக்கை வருது. இவ்வளவு ஆக பெரிய அம்சம் கிடைக்கிற பெருமக்கள் தான் சாமியை சுமக்கிற பெருமக்கள். அவங்க மேலே சாமி வர்றதுனால நமக்கு என்னென்ன நல்லது கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம என்னைக்காவது ஆராய்ஞ்சிருக்கோமா? அதில் முதன்மையாக இருக்கிறது இதுதான், மரியாதை. மரியாதை. நீங்கள் சொல்கிற சொல்லு சாமி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்குவாங்க. சாதாரணமாக நீங்கள் பேசுவீங்க, சாமியை சுமக்கிறவங்க பேசுகிறாங்க, காது கொடுத்து கேட்போம்னு கேட்பாங்க. மற்றவங்க மாதிரி உங்களை புறந்தள்ளிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, மேன்மை பொருந்திய பெருமக்களாக அவங்கள பார்ப்பாங்க, உயரத்தில் வச்சு பார்ப்பாங்க. சாமி உண்மையா சாமி என்னடா காலங்காலமாக காத்து வந்த சாமி ஒரு தேகத்தை தொட்டு நிற்குது அப்படின்னா அந்த தேகம் எப்படி இருக்கும்? ஏப்பா, நம்ம சாமி அவருக்குள்ளே நிற்குதப்பா. அவர் பார்க்குற பார்வை, அவர் நம்மகிட்ட சொல்கிற சொல்லு நம்ம சாமி சொன்ன சொல்லுக்கு சமானம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருக்குல்ல. ஏங்க, இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க பாருங்க. அதான் அது கூட அச்சத்துலையும், அது கூட நமக்கு கிடைக்கிற ஒரு சுயநலத்திலையும் அந்த மரியாதை கிடைக்குங்க. ஆனால் இது கடவுளுக்கு அடுத்து சமானமாக உங்களை நெஞ்சில் வைக்கிற பெருமக்கள் தாங்க. புரியுதா? சாமி உங்களை எங்கே வச்சிருக்கு அப்படின்னு. நாம் நினைப்போம், நம்ம வணங்குற சாமி, நம்ம உடலில் வர்ற சாமி நமக்கு என்னடா செஞ்சிச்சுன்னு நம்ம ஒரு பக்கம் நினைச்சாலும், நம்மளை எவ்வளோ அழகாக எந்த நிலையில் வச்சிருக்கு பாருங்க. ஒரு சாமியாடி நீங்கள் இருக்கீங்க, ஒரு 10 பேர் ஒரு வீட்டில் விசேஷம் வைக்கிறாங்க, 1000 பேர் வர்றாங்க, நீங்கள் 1001வது ஆளாக போகிறீங்க. 1000 பேரை பார்த்த சந்தோஷம், 1000 கிடைக்காத சந்தோஷம் 1001வது ஆளாக நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்க கிடைக்கும். நீங்கள் இந்த வீட்டில் மிதிச்சிட்டீங்களா அப்படின்னு மனசுக்குள்ளே வெளியே சொல்லலாட்டினாலும் அவங்க மனசு சந்தோஷப்படுங்க. உங்கள் அங்காளி வங்காளி பெருமக்களே உங்கள் மேலே வர்ற சாமி, உண்மையான சாமி வந்துச்சு அப்படின்னா வெளியே காட்டலாட்டினாலும் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவாங்க. பா, சாமியை சுமக்கிற நம்ம சாமியாடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா, அது நமக்கு கொடுக்குற மரியாதையா அப்படின்னா இல்லை, நம்ம சாமியால் நமக்கு கிடைக்க பெறுகிற மரியாதை. உங்கள் சாமி, உங்கள் உடம்புல இருக்க சாமி உங்களுக்கு வாங்கி கொடுக்குற மரியாதைங்க. என் உடம்புல சாமி இருக்குது அப்படின்னா இப்போ எப்படி சொல்லுது அப்படின்னா, நான் போடுற அந்த பதிவை காது கொடுத்து கேட்குறீங்க பாருங்க, அது என் சாமி எனக்கு கொடுத்த அங்கீகாரம், அந்த சாமி எனக்கு கொடுத்த பணி. இதே மாதிரி தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எல்லாத்துக்கும் ஒரு மேன்மை இருக்கும். எல்லாத்துக்கும் இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க கொடுக்குற விபூதி இருக்குல்ல, அவங்க சாதாரணமாக பிடிச்சி கொடுக்குற விபூதி, அது ஒரு மருந்துங்க, மருந்து. 1000 பேர்கிட்ட போய் விபூதி வாங்குவான். 1001 ஆளை ஒரு சாமியை சுமக்கிற, உண்மையான சாமியை சுமக்கிற சாமியாடி ஒரு விபூதி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த விபூதி அருகம்புல்ல சொல்லுவாங்க, கொடான கோடி மாத்திரை மருந்து சாப்பிட்டப்பா ஒரு அருகம்புல்ல சரியாச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது நீங்கள் கொடுக்குற விபூதிக்கு சமம். நீங்கள் கொடுக்குற விபூதியில் அது சரியா. அப்போ உங்களுக்கு என்ன சாமி கொடுக்குது?
இதெல்லாம் மற்றவங்களுக்கு கிடைக்குமா? நான் சாமியே ஆடலை, எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா? சாமி என்னை தொடலை, இல்லைன்னா நான் சாமியை பொய்யா ஆடுறேன், போலி ஆடுறேன், சாமியை ஆடணுங்கிற அதிகாரத்தில், ஆணவத்தில், பணம் இருக்குங்கிற திமிரில் இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எனக்குள்ளே இருக்குன்னா, நான் அதனால அந்த சாமியை நான் ஆடுறேன் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? கிடைக்குமா? அப்படியே கிடைச்சாலும் அது பொய்யா இருக்கும், போலியா இருக்கும், உண்மையா இருக்காதுங்க. உண்மையா இருக்காது. உங்க உடம்புல சாமி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, கடவுளுக்கு அடுத்த நிலையில உங்களை வைக்குதுங்க. உங்க சாமியோட முகத்துக்கு அடுத்த முகமா உங்களை வைக்குது. எல்லாராலையும் செஞ்சிட முடியுமா? கோடான கோடி கோடீஸ்வரன் கூட சாமிகிட்ட வந்து அந்த இடத்துல மண்டி போட்டு வணங்கும் போது உங்களை வணங்கித்தாங்க ஆகணும். ஏன்னா அந்த சாமியோட பார்வை பெற்ற பக்கத்துல நெருக்கமா அந்த சாமியோட வாகனமா நிக்கிறது நீங்க. எதுக்கு அருள் வாக்கு, எதுக்கு குறி சொல்லி எல்லாத்தையும் 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 அந்த சாமியாடி மேல வச்சு சரி பண்ணுது அப்படின்னா, உன் கண்ணுக்கு கண்ணா நேருக்கு நேரா உனக்கு நிக்கிறனப்பா, உன் பிரச்சனைகளை பார்க்கிறனப்பா, உன் பிரச்சனைகளை தீர்க்கிறனப்பா அப்படிங்கிற மாதிரி முழுமையான நம்பிக்கையை கொடுக்கத்தான் மனுஷனை தொட்டு நிக்குது சாமி. அதே சாமியால தான் இத்தனை நமக்கு கிடைக்கப்படுது. சரி, ஒரே ஒரு சில விஷயங்களை முடிச்சு இந்த பதிவை நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். சரி, உங்க உடம்புல சாமி இருக்குங்க. ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க மாதிரியா இருக்குது? என்னங்க சாமினா யார் மதிக்கிறா? என் பங்காளியே மதிக்க மாட்றாங்க. எனக்கு யாருமே வந்து என்ன ஏதுன்னே ஒன்றும் கண்டுக்க மாட்டுறாங்க. நீங்கள் வாட்டுக்கு சொல்ல வேண்டியதுதானா? சொல்கிறது கேட்க நல்லா இருக்குது, வாழ்க்கையில் யதார்த்தமாக எதுவும் நடக்க மாட்டுதே. இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நான் இப்போ சொன்னேன், இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. உங்கள் கண்ணுக்கும் தெரியாது, என் கண்ணுக்கும் தெரியாது. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இப்போ என்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, நான் ஒரு சாமியை சுமந்து நான் நிற்கிறேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? என்னைய குறை சொல்கிறதுக்கு குறையா பேசுவார். ஆனால் அவருடைய ஆள் மனசில் ஒரு சின்ன அச்சம், இவர் மேலே சாமி நிற்குது, அவருக்கு இந்த சாமிக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆள் மனசில் இவரை நம்பணும், இவர் வரணும், இவர் சொன்னால் சரியாக இருக்கும்னு அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் எழுதுல, அதுதான் யாருக்கும் தெரியாதெல்லாம் தெரியவே தெரியாது. சாமியை சுமக்கிற உங்களுக்கு பின்னாடி அது பெரிய ஒரு இமயமலை மாதிரி இருக்கான். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுற மரியாதைகளும் உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையும் அதெல்லாம் வந்து யாரும் வெளிக்காட்ட மாட்டாங்க. அதான் ஏன் அப்படின்னா மனுஷனாக இருக்கும்ல, அதனால் வெளிக்காட்ட மாட்டாங்க. அப்போ இது இல்லாமல் நீங்கள் ஒரு தெய்வத்தை சுமக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பொண்ணுக்கு பொருளுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே கிடைக்காம போயிடும். சத்தியமான நிலையில, நீதியான நிலைமையில, நேர்மையான நிலையில உங்க தெய்வத்தை நீங்க கொண்டு செலுத்தணும். ஏழை எளிய மக்களுக்கு முன்னாடி நின்று உதவணும். எங்க தப்பு நடக்குதோ அதை தட்டி கேட்கிற அது போன்ற அந்த குணங்கள், அந்த தெய்வத்தோட குணங்கள் வெளிப்படும் போது அவங்க பார்ப்பாங்க, இது நம்ம சாமியோட குணமப்பா, இது நம்ம சாமியோட குணம், அதனாலதான் இவர் இப்படி இருக்காரு, அதனாலதான் இந்த அம்மா இப்படி இருக்கு, அதனாலதான் இந்த பெண்மணி இப்படி எல்லாத்தையும் அனுசரிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை உருவாகும். சாமி வந்துச்சு அப்படின்னா நீங்களா மட்டும் இருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் உடலில் வரும் சாமி போலவும் பல விஷயங்களில் பல செயல்பாடுகள் இருக்கும், உங்களை சுத்தி சுத்தி இருக்கும். அப்ப யாருக்குமே கிடைக்காத ஒண்ணு உடம்புல சாமி வந்தா உங்களுக்கு கிடைக்குதுன்னா இந்த மனித வாழ்க்கையில நீங்கள் கிடைக்க பெற்ற வரம். எங்க மனுஷன் உடம்பு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிருங்க. சாமி அப்ப இருந்து இப்ப வரைக்கும் மனுஷன் இருக்கிற வரைக்கும், காலம் முடிகிற வரைக்கும், இந்த மானிட பிறப்பு முடிகிற வரைக்கும் இருக்குமே, இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அந்த சாமி அந்த மக்களுக்கானது இருக்குமே. அந்த சாமி இந்த பிறவில உங்களை தொற்றுக்கு அப்படின்னா எவ்வளவு பாக்கியவான்கள், எப்படி கொடுத்து வச்ச பெருமக்கள். அப்ப நமக்கு எவ்வளவோ நமக்கு தீமைகள் இருந்தாலும், மன கஷ்டங்கள் இருந்தாலும், வேதனை, அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இது மாதிரியான விஷயங்களை மனசை திருப்தி விடுங்க. இது மாதிரி விஷயத்துல உங்க சாமிக்கு நன்றி சொல்லுங்க. இது மாதிரி விஷயத்துல உங்க மேல இருக்க தெய்வத்தோட மேன்மை தன்மை நீங்க உணர்ந்துக்குங்க. என் சாமி எது செய்யலாட்டினாலும் எனக்கு நிறக்க கௌரவத்தை கொடுத்துருக்கப்பா, எனக்கு மன நிம்மதியை கொடுத்துருக்க, இன்னொருத்த முன்னாடி என்னைய உயர்வா அந்த சாமி என்னை தூக்கி வைக்குதப்பா, மற்ற பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்குற மாமருந்தா என்னை அந்த எல்லையில நிப்பாட்டி இருக்குங்கிற மாதிரி மற்ற நல்ல விஷயங்களை நீங்க நினைச்சு நீங்க வர்ற கஷ்டங்களை தூர தள்ளிடுங்க. அதனால இன்னைக்கு இந்த பதிவுல இதெல்லாம் யாரும் கிடையாது, சாமியாடி மட்டும்தான் கிடைக்கும். உடம்புல சாமி இருக்கு, அவங்களுக்கு எல்லா சகலமும் கிடைக்கும். சகலம் எங்க போனாலும் கிடைக்கும். யாரு எவரும் தெரியலாட்டினாலும் உங்க மேல இருக்க சாமி அங்க அவங்கள சொல்லிடும். நீங்க போய் நிக்கிறீங்க, யாரு எவருன்னே தெரியல, அவர் சொல்லிடுவார், அத்தே சாமி அப்படின்னு. ஒரே ஒரு உண்மையான நிகழ்வை பகிர்ந்து கொள்ளலாம். ஒருத்தர் போறாரு ஒரு கோயிலுக்கு, சாதாரண மனுஷன் மேல போறாரு, அங்க இருக்கிற ஒரு பூசாரி
பூசாரிகிட்ட வந்து ஒரு கோவில் விஷயமா பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த சாமியாடி இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. சடார்னு அவர் மேலே இருக்கிற சாமி வந்து பேசிக்கிட்டே இருக்கு. அதை அந்த பூசாரி பார்த்துட்டாரு. என்னடா அவர் வந்தாப்புல மனுஷன் அவராக பேசிக்கிட்டு இருந்தார், இப்போ என்னப்பா அவரும் பின்னாடி அவருக்கு பக்கத்தில் நின்று வேற ஒரு சாமி பேசுது அவர் மூலமா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஒரு பிரமிச்சு போய் உடனே அவரை கூப்பிட்டு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு, அந்த கோவிலில் இருக்க அந்த எல்லையில் இருக்க பொங்கல் எடுத்துட்டு வா, வாழைப்பழத்துட்டு வா, முதல்ல அந்த பொங்கலையும் வாழைப்பழத்தையும் அவரை சாப்பிட விட்டு, அதுக்கப்புறம் அவர் சொல்கிற எல்லா விஷயங்களுக்கும் சாமி சொன்னால் எப்படி காது கொடுத்து கேட்போமோ அது மாதிரி பௌவியமாக கேட்குறாரு. இப்போ புரியுதா? இப்படி தான் உடம்புல இருக்க சாமி உணரும். யார் எவருனே தெரியாது. ஆனால் அங்கே அந்த சாமியோட உருவம் நமக்கு தெரியாது, நம்ம மேலே சாமி வந்திருக்குன்னு. ஆனால் எதிரில் இருக்கவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அங்கே இருக்கிற கிடைக்கப்புற சவனங்களில் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ கிடைக்கும். நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு சாமிக்கு எப்படி நாம் மரியாதை செய்வோமோ அந்த மரியாதை உங்களுக்கு தானாக கிடைக்கும். சத்தியமான உண்மை, நடந்தது, உணர்ந்தது அறிவு நண்பர்கள்ட்ட இந்த பதிவில் ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.